பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க அமைச்சர வச்சு பாக்கியா செலின வெளி கொண்டு வந்த பிறகு, அதே அமைச்சர வச்சு இங்க பாக்கியா சுதாகர் ஏமாத்தி வாங்குன அந்த ரெஸ்டாரண்ட்க்கு அமைச்சர் மேடம் மூலியமாவே இங்க பாக்கியா சரியான பதிலடி குடுத்தது சரிதான்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியாவோட வீட்ல செலின் வந்துட்ட பிறகு கூடவே இங்க அமைச்சரும் வந்துறாங்க. அமைச்சர் வந்துட்ட பிறகு இங்க வீட்ல ஈஸ்வரி, கோபி, பாக்கியா எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. எப்படியோ அமைச்சர் மேடம் மூலியமா செலின வெளி கொண்டு வந்துருமே அப்படிங்கிற மாரி. அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரியும் வந்துட்டு இங்க அமைச்சர் மேடத்த பார்த்துட்டு ரொம்ப நன்றி மேடம். நீங்க மட்டும் சரியான நேரத்துல உதவி பண்ணல அப்படின்னா இங்க செலின் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பானான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு அமைச்சர் மேடம பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நேரத்துல இங்க அமைச்சர் மேடமும் வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்துட்டு, ஆமா பாக்கியா நீங்க எதுக்கு இந்த சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? நீங்க ஏற்கனவே 2 பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தீங்களே அது என்னாச்சு? அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க அமைச்சர் மேடம் வந்துட்டு பாக்கியா பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு அது மேடம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு, அது ஒண்ணும் இல்ல மேடம். எங்க இனியாவுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி குடுத்தோம். கல்யாணம் பண்ணி குடுத்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ட இனியாவுக்கு கிஃப்ட்டா குடுத்துட்டா பாக்கியா. இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதான் இப்ப சின்ன ரெஸ்டாரண்ட்ட ஆரம்பிச்சிருக்கா. எங்க பாக்கியா இந்த வீட்ல யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. இப்ப இந்த சின்ன ரெஸ்டாரண்ட் கூட வேணாம் தான் சொன்னோம். இப்ப அத வச்சு தான் வந்துட்டு இப்ப செலினுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை. வீட்ல இருந்தாலும் கேட்க மாட்றா பாக்கியா அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு அமைச்சர் மேடம்ட்ட சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க அமைச்சர் மேடம் வந்துட்டு, என்ன பாக்கியா உங்க மாமியார் என்னென்னமோ சொல்றாங்க. உண்மையாவே அந்த ரெஸ்டாரண்ட்ட கிஃப்ட்டா குடுத்துட்டீங்களா? உங்களுக்கு பெரிய மனசு தான் பாக்கியா. உங்க பொண்ணுக்கோசரம் இவ்ளோ பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாரிலாம் இங்க அமைச்சர் மேடம் வந்துட்டு பாக்கியாட்ட சொல்ல, உடனே அங்க இருந்த பாக்கியா வந்துட்டு எதுவுமே பேசாம நிக்க, உடனே அங்க பக்கத்துல வெளியில இருந்த செல்வி வந்துட்டு, மேடம் அக்கா எந்த ரெஸ்டாரண்ட்டையும் வந்துட்டு யாருக்கும் கிஃப்ட்டா குடுக்கல. அக்கா கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டாங்க. அத சொல்ல தான் அக்கா இவ்ளோ தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி வந்துட்டு இங்க அமைச்சர் மேடம்ட்ட சொல்ல, உடனே எங்க அமைச்சர் மேடம் வந்துட்டு, என்ன சொல்றீங்க? என்ன சொல்றாங்க பாக்கியா அவங்க? அவங்க சொல்றது உண்மையா? உங்ககிட்ட இந்த ரெஸ்டாரண்ட்ட ஏமாத்தி வாங்கிட்டாங்களா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க அமைச்சர் மேடமும் வந்துட்டு பாக்கியாவ பார்த்து கேட்க, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, அது ஒண்ணும் இல்ல மேடம் அப்படிங்கிற மாரி தயங்குற மாரி பேசுறாங்க. உடனே எங்க அமைச்சர் மேடம் சந்தேகப்பட்டு, பாக்கியா உங்க முகத்த பார்த்தா நீங்க உண்மைய சொல்ற மாரி தெரியல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க அமைச்சர் மேடம் வந்துட்டு பாக்கியா பார்த்து கேட்க, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, ஆமா மேடம். செல்வி சொன்ன மாரி அந்த ரெஸ்டாரண்ட்ட ஏமாத்தி தான் வாங்கிட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ட என்கிட்ட வாங்கணுன்ட்டு இனியாவ பொண்ணு கேட்கிற மாரி வந்து இனியாவ கல்யாணம் பண்ணிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டே வந்துட்டு என்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. அப்படிங்கிற மாரி பாக்கியா சொல்லவும், உடனே இங்க அமைச்சர் மேடம் வந்துட்டு, என்ன சொல்றீங்க பாக்கியா? நீங்க சொல்றது நம்பவே முடியல. இப்படிலாம் கூட நடக்குமா? யார் அது? அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சர் மேடம் கேட்க, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, அது இனியாவோட மாமனார் தான். அவரு பேரு வந்துட்டு சுதாகர் மேடம். அவரு வந்துட்டு பெரிய தொழிலதிபர் தான். ஆனா தொழிலதிபர் மாரி அவர் நடந்துக்கல மேடம். அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இங்க பாக்கியா இங்க அமைச்சர் மேடம்ட்ட சொல்லிர்றாங்க. உடனே எங்க அமைச்சர் மேடமும் வந்துட்டு, ஏன் பாக்கியா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாமே. நான் வந்துட்டு இத வந்துட்டு பேசி உங்களுக்கு முடிச்சு குடுத்துருப்பேன். உங்க ரெஸ்டாரண்ட்டும் வந்துட்டு உங்க கை விட்டு போயிருக்காதுல்ல. மொதல்ல வந்துட்டு நான் உங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட ஞாபகம் இன்னும் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ட என்னாலயே மறக்க முடியல. இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்ட விட்டு குடுத்தீங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க அமைச்சர் மேடம் பாக்கியாவ பார்த்து கேட்க, இங்க பாக்கியாவும் அமைதியா நிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு, என்ன பாக்கியா இப்பதான் வந்துட்டு செலினோட பிரச்சனை முடிஞ்சது. இப்ப இன்னொரு பிரச்சனை வந்துட்டு இனியாவோட மாமனார் மூலியமா கொண்டு வர போறேன் வீட்டுக்கு. அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி பாக்கியா பார்த்து பேசிட்டு, உடனே ஈஸ்வரி வந்துட்டு இங்க அமைச்சர் மேடம் பார்த்து, இங்க பாருங்க மேடம் பாக்கியா சொல்ற மாரி அவர் ஒண்ணும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ட ஏமாத்திலாம் வாங்கல. அவர் ரொம்ப நல்லவரு. பாக்கியா ரெஸ்டாரண்ட்ட கிஃப்ட்டா குடுத்தா சொன்னாலே, அதுக்கான பணத்தையும் வந்துட்டு அவரு குடுத்துட்டாரு. இப்படி இருக்க மனுஷன போயிட்டு இவ எப்படிதான் தப்பா பேசுறா தெரியல. பாக்கியா நீ எப்படிதான் பேசுற? அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு இங்க அமைச்சர் மேடம்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவ பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு பதிலுக்கு ஈஸ்வரிய பார்த்துட்டு, இங்க பாருங்க அத்த, நீங்க சொல்ற மாரி அவர்கிட்ட நான் பணத்த வாங்கிட்டு தான். இருந்தாலும் வந்துட்டு, அவர் எனக்கே தெரியாம என்ன ஏமாத்தி தானே அந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்குனாரு. அப்படி இருக்கும்போது, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான பணத்த என்கிட்ட குடுத்துட்டா, அவர் நல்லவர் ஆயிடுவாரா அத்த? அவர் பண்ணதெல்லாம் சரியாயிடுமா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு பாக்கியா கேட்க, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, இங்க பாரு பாக்கியா, பார்த்து பேசு. தேவையில்லாம வந்துட்டு இன்னொரு பிரச்சனைய கொண்டு வராத. அவர் வந்துட்டு உன் சம்மந்தி, இனியாவுக்கு மாமனாரு. இனியா அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கா. இனியாவோட வாழ்க்கைக்கு உன்னால பிரச்சனை வராம பார்த்துக்கோ. அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்து பேசிட்டு, உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு அமைச்சர் மேடம் பார்த்து பேசுறாங்க. இங்க பாருங்க மேடம், பாக்கியா சொல்றத நம்பிட்டு, நீங்க பாக்கியாவுக்கோசரம் ஏதாவது உதவி பண்றேன்ட்டு, இந்த பிரச்சனைய பெருசாக்க வேணாம். நீங்க பாக்கியா சொல்றது எதுவும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாரிலாம். ஈஸ்வரி வந்துட்டு இங்க அமைச்சர் மேடம் பார்த்தோம். இங்க பாக்கியாக்கு எதிர்மறையாவே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க அமைச்சர் மேடம் வந்துட்டு, இங்க இருங்கம்மா நான் பேசிட்டு இருக்கேன்ல அவங்ககிட்ட. என்ன பிரச்சனைன்ட்டு நான் கேட்கிறேன். அப்படிங்கிற மாரி அமைச்சர் மேடமும் ஈஸ்வரிய பார்த்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என் அமைச்சர் மேடம் பாக்கியா கிட்ட கேட்கறாங்க. பாக்கியா என்ன அந்த தொழிலதிபர் சுதாகர் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக முடியுமா? அப்படிங்கிற மாரிலாம். என் அமைச்சர் மேடம் வந்துட்டு பாக்கியா கிட்ட சொல்ல, இல்ல மேடம் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் இனியா கிட்ட சொல்லி தான் வச்சிருக்கேன். இனியா வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் எடுத்து பார்த்துக்க சொல்லியிருக்கேன். இனியா அந்த ரெஸ்டாரண்ட்ட பார்த்துக்கிட்டாலே அதுவே எனக்கு சந்தோஷம் தான் மேடம். அந்த ரெஸ்டாரண்ட் என் கை கூட வர வேணாம். நான் வேற ஏதாவது சின்ன ரெஸ்டாரண்ட்டே வச்சு நடத்திட்டு, அத வச்சே வந்து நான் பார்த்துப்பேன். அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லவும், அப்படியே அமைச்சர் மேடம் வந்துட்டு, இங்க பாருங்க பாக்கியா, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா உங்கள ஏமாத்தி வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட அவரு வாங்கியிருக்காரு. அதனால கண்டிப்பா இத எதிர்த்து நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சர் மேடம் சொல்லிட்டு, இங்க அமைச்சர் மேடம் சுதாகர் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம இங்க பாக்கியாவும் சுதாகர் வீட்டுக்கு இங்க அமைச்சர் மேடம கூட்டிட்டு போயிடுறாங்க.
வீட்டுக்கு வந்துட்ட பிறகு இங்க பாக்கியா கூட இங்க அமைச்சர் மேடம் கூட ஆளுங்க வராங்க. கூடவே இங்க கோபியும், செலியும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க சுதாகர் வீட்டுக்கு இங்க அமைச்சர் மேடம் வந்துட்ட பிறகு இங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வரும்போது தான் அங்க இருந்த இனியா வந்துட்டு பாக்கியாவையும் பார்க்குறாங்க. கூடவே இங்க அமைச்சர் மேடம் வரதையும் பார்க்குறாங்க. அங்க பின்னாடி செலினும், கோபியும் நடந்து வரதையும் பார்க்குறாங்க. உடனே இனியா வந்துட்டு, "எதுக்கு அம்மா இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் அங்க உட்கார்ந்திருந்த சுதாகரும், நிதிஷோட அம்மா வந்து எழுந்து நிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு இங்க நிதிஷோட அம்மா வந்து சொல்றாங்க, "என்னங்க? என்னாச்சு? இவங்க ஏன் வந்துட்டு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க?" சுதாகர பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க சுதாகரும் பாக்கியா பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. "வாங்க சம்பந்தி, என்ன இவ்வளோ பேர் வந்திருக்காங்க? இவங்க அமைச்சராச்சே, இவங்க ஏன் வந்திருக்காங்க? வாங்க மேடம், உட்காருங்க மேடம்." அப்படிங்கிற மாரி சுதாகர் வந்துட்டு அமைச்சர பார்த்தோனே உட்கார சொல்ல, "இல்ல இல்லங்க அதெல்லாம் வேணாம். ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசதான் பாக்கியா அவங்க சம்மந்தி கூப்பிட்டுட்டு இங்க வந்தோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க அமைச்சர் மேடமும் வந்துட்டு சுதாகர பார்த்து சொல்ல, உடனே இங்க சுதாகரும் வந்துட்டு, "சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? என்ன சம்மந்தி? என்ன விஷயம்? என்ன பேசணும்?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியாவ பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பின்னாடி இருக்க கோபிய பார்த்தோம். சுதாகர் இவ்வளோ பேர் எதுக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி பதட்டத்திலேயே எல்லாரையும் பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க அமைச்சர் மேடம் வந்துட்டு சுதாகர பார்த்துட்டு, "உங்க சம்மந்தி பாக்கியா மேடம் அவங்களோட ரெஸ்டாரண்ட்ட உங்களுக்கு கிஃப்ட்டா குடுத்தாங்களாம்." அப்படிங்கிற மாரி அங்க வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் வந்துட்டு இங்க அமைச்சர் மேடம் சுதாகர பார்த்து கேட்கறாங்க. அப்பதான் இங்க சுதாகரும் வந்துட்டு அமைச்சர் மேடத்த பார்த்துட்டு, "ஆமா மேடம், அவங்க இனியாவுக்கு கிஃப்ட்டா தான் குடுத்தாங்க. அதுக்கான பணத்தையும் கூட நான் குடுத்துட்டேனே." அப்படிங்கிற மாரிலாம் சுதாகரும் வந்துட்டு அமைச்சர் மேடத்த பார்த்து சொல்ல, உடனே இங்க அமைச்சர் மேடமும் வந்துட்டு, "அதுக்கான பத்திரத்தையும் வந்துட்டு நீங்க வச்சிருக்கிறதா பாக்கியா மேடம் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கான பத்திரத்த என்கிட்ட காமிக்க முடியுமா?" அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சர் மேடம் சுதாகர பார்த்து கேட்க, உடனே இங்க சுதாகர் வந்துட்டு, "அதுக்கு என்ன மேடம், இதோ காமிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கூட இருந்த மேனேஜர் கிட்ட இங்க சுதாகர் சொல்லிட்டு இருக்காரு, "இந்த மாரி பத்திரத்த எடுத்துட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் அங்க மேனேஜரும் போயிட்டு அந்த பத்திரத்த எடுத்துட்டு வந்து இங்க சுதாகர் கையில குடுக்கவும், உடனே இங்க சுதாகர் வந்துட்டு இங்க அமைச்சர் மேடம் கையில அந்த பத்திரத்த குடுக்குறாங்க. அப்பதான் இங்க அமைச்சரும் வந்துட்டு அந்த பத்திரத்த படிச்சுட்டு பார்த்து அங்க கீழ வந்துட்டு இங்க பாக்கியா கையெழுத்து போட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே அங்க இருந்த அமைச்சர் மேடமும் வந்துட்டு பாக்கியா கிட்ட அந்த பத்திரத்த காமிக்கிறாங்க. பத்திரத்த காமிச்சு, "பாக்கியா மேடம், நீங்க இந்த பத்திரத்த தானே கையெழுத்து போட்டீங்க. உங்க ரெஸ்டாரண்ட்ட வந்துட்டு உங்க பொண்ணுக்கு எழுதி குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரி கிஃப்ட்டா பாக்கியாவ பார்த்து கேட்க, அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "ஆமா மேடம். ஆனா நான் கையெழுத்து போடும்போது இந்த இந்த பத்திரம் எம்ப்டியா இருந்தது. நான் கையெழுத்து போட்டுட்ட பிறகு இந்த பத்திரத்த அவரே வந்துட்டு ஃபில் பண்ணிட்டாரு அவர் இஷ்டத்துக்கு. அதுவும் நான் கையெழுத்து போடும்போது இவரு என்கிட்ட கேட்டு வாங்குனது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் பேர மட்டும் தான் மாத்தப் போறோம்." அப்படிங்கிற மாரி கேட்டாரு. ஆனா கடைசில என் ரெஸ்டாரண்ட்டே வந்துட்டு என்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு மேடம் இவரு. இந்த பத்திரத்த வச்சு அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியாவும் வந்துட்டு இங்க அமைச்சர் மேடம்ட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிர்றாங்க. உடனே இங்க அமைச்சர் மேடமும் வந்துட்டு இங்க சுதாகர பார்த்து முறைக்க, இங்க சுதாகரும் வந்துட்டு ஒரு மாரி தயக்கமா நிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் இங்க அமைச்சர் மேடமும் வந்துட்டு சுதாகர பார்த்துட்டு, "சார், உங்கள பார்த்தா ஏதோ நல்லவரு மாரி இருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு பெரிய தொழிலதிபர் சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது சின்ன ரெஸ்டாரண்ட் உங்கள விட வசதியில குறைவா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ட வச்சு நிம்மதியான வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்துட்டு காலியா இருந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு, அந்த ரெஸ்டாரண்ட்ட இவங்களுக்கே தெரியாம இவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்குனது சரியா படுதா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க அமைச்சர் மேடம் வந்துட்டு ஒரு கட்டத்துல இங்க சுதாகர மிரட்டுற மாரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த பக்கம் இனியாவும் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க இனியா வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "என்னம்மா இது? என்னம்மா நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி இனியா வந்துட்டு பாக்கியாவ பார்த்து கேட்டுட்டு இருக்க. அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு இங்க அமைச்சர் மேடம் பார்த்துட்டு, ஆமா மேடம். எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால அவங்க கிட்ட இருந்து வாங்குனேன். அதுக்கான பணத்தையும் வந்து நான் அவங்ககிட்ட குடுத்துட்டேன். இதுக்கப்புறமா எதுக்கு இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கணும்?" அப்படிங்கிற மாரி இங்க சுதாகரும் வந்துட்டு அமைச்சர் மேடத்த பார்த்து கேட்டுட்டு இருக்க. அப்பதான் இங்க அமைச்சர் மேடமும் வந்துட்டு, "இங்க பாருங்க, இப்ப நான் நினைச்சேன்னா உங்க மேல கேஸ் குடுத்து நீங்க பண்ண தப்புக்கு உங்ககிட்ட இருந்து பாக்கியம் மேடத்தோட ரெஸ்டாரண்ட்ட வாங்கவும் முடியும். உங்கள உள்ள தள்ளவும் முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதனால இந்த ரெஸ்டாரண்ட்ட திரும்பி பாக்கிய கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்க மருமக இனியா வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் முழுக்க அவங்க மேனேஜ் பண்ணி அவங்க தான் பார்த்துக்கணும். அந்த ரெஸ்டாரண்ட் எப்பயுமே அவங்க பேர்ல மட்டும் தான் இருக்கணும். இதனால இனியோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வர மாரி தெரிஞ்சா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்ட்டு உங்களுக்கு நல்ல விதமா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சர் மேடம் வந்துட்டு இங்க சுதாகர பார்த்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்க கூட இருந்த அமைச்சர் மேடத்தோட மேனேஜர் கிட்ட இருந்து பத்திரத்த வாங்குறாங்க. அந்த பத்திரத்த வாங்கி அந்த பத்திரத்துல இங்க சுதாகர் வந்துட்டு கையெழுத்து போட சொல்றாங்க. அப்பதான் இங்க சுதாகருக்கு ரொம்பவே பதட்டமாவுது. உடனே இங்க சுதாகரும் வந்துட்டு இங்க அமைச்சர் மேடத்த பார்த்து கேட்க, அப்பதான் இங்க அமைச்சர் மேடமும் வந்துட்டு, "இங்க பாருங்க, இது பத்திரத்துல பாக்கியா மேடத்தோட ரெஸ்டாரண்ட் இனியாவோட பேர் வந்துட்டு எப்பயும் மாறாது. எப்பயும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இனியா தான் ஓனரா இருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ட இனியா தான் பார்த்துப்பாங்க. அப்படிங்கிற மாரிலாம் நீங்க சம்மதிக்கிற மாரி எழுதியிருக்கு. அதுக்கான கையெழுத்த வந்து நீங்க இதுல போடணும். இதே மாதிரி தான் நீங்களும் பாக்கியாவே தெரியாம பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ட ஒரே ஒரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட்ட அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டீங்க. இதுக்கு மேல அந்த ரெஸ்டாரண்ட் பாக்கியா மேடத்துக்கு இல்லனாட்டி பரவால்ல. இனியாவே சம்மதிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்ட யாருக்கும் குடுக்காத வரைக்கும் அது இனியாவுக்கு தான் சொந்தம். இனியா தான் அத பார்த்துக்கணும்." அப்படிங்கிற மாரி கையெழுத்து போட்டு குடுங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க அமைச்சர் மேடமும் வந்துட்டு சுதாகர் மேல கோவப்பட்டு அந்த பத்திரத்த கையெழுத்து போட சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம எல்லாரும் முன்னாடி இவங்க சுதாகர் கையெழுத்து போட்டாரு. அதுக்கப்புறம் இனியாவும் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் இதுக்கு மேல பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சர் மேடமே வந்துட்டு
இங்க சுதாகர்கிட்ட இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்ட இங்க இனியாகிட்டயும் வந்துட்டு வாங்கி குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க கடைசியா இங்க மினிஸ்டர் மேடம் வந்துட்டு இங்க சுதாகர பார்த்துட்டு, "இங்க பாருங்க நான் போயிட்ட பிறகு இந்த விஷயத்த பத்தி நீங்க பாக்கியா மேடத்திட்டயோ, இல்ல அப்டின்னா அவங்க மருமக இனியாகிட்டயோ வந்துட்டு பிரச்சனை பண்ற மாரி தெரியுது அப்டின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நான் அத பண்ணிருவேன். அது உங்களுக்கு நல்லாவே புரியும்." அப்படிங்கிற மாரி இங்க சுதாகர பார்த்துட்டு இங்க அமைச்சர் மேடமும் மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாரு இனியா, இதுக்கு மேல அந்த ரெஸ்டாரண்ட் உன் பொறுப்புல நீ தான் பார்த்துக்கணும். உனக்கு இந்த வீட்ல பிரச்சனை, அப்படி இல்லன்னா ரெஸ்டாரண்ட் விஷயத்துல யாராவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா, நீ உடனே என்கிட்ட சொல்லு." அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சர் மேடம் கூடவே இங்க இனியா கிட்ட வந்துட்டு பாக்கியா சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க செல்வி வந்துட்டு பாக்கியாட்ட சொல்லிட்டு வராங்க, "அக்கா அந்த சுதாகருக்கு இது வேணும்க்கா. உன்கிட்டருந்து ரெஸ்டாரண்ட்ட எப்படி ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க. இப்ப அமைச்சர் மேடம் பார்த்தியா என்ன பண்ணாங்கன்ட்டு." அப்படிங்கிற மாரி இங்க செல்வி ஒரு பக்கம் பாக்கியட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்க. இங்க சுதாகரும் அமைச்சர் மேடமே வந்துட்டு பாக்கியாக்கு ஆதரவா நம்ம கிட்ட இருந்து பேசிட்டு போறாங்க அப்படிங்கிற மாரி, எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாரி, இங்க சுதாகரு அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாக்கியாவும் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து இனியாவும் வந்துட்டு சுதாகர பார்த்துட்டு மனசுல நினைக்கிறாங்க, "எங்க அம்மாவ ஏமாத்தி வாங்குனீங்கல்ல, இது உங்களுக்கு தேவை?" அப்படிங்கிற மாரி சுதாகர பார்த்துட்டு இனியாவும் அங்க இருந்துட்டு உள்ள போயிடுறாங்க.